ஜம்போ சர்க்கஸ் வந்து ஓஎம்ஆர் கொட்டி பக்கத்தில் போட்டிருக்காங்க. கண்டஞ்சாவடி அடுத்து நீங்கள் துராய் ஹோட்டலை தாண்டி வந்தீங்கன்னா ஐஜிபிக்கும் எஸ்ஆர்பிக்கும் நடுவில் தான் வந்து இந்த ஜம்போ சர்க்கஸ் போட்டிருக்காங்க. OMCA கிரவுண்டில் போட்டிருக்காங்க. டெய்லியும் வந்து 4:30 7:30 சொல்லிட்டு 2 ஷோஸ் நடக்குது. டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 450 350 250 150 சொல்லிட்டு 4 கேட்டகரியில் டிக்கெட் ப்ரைஸ் வைக்கிறாங்க. 150 வந்து 250 எல்லாம் வந்து கொஞ்சம் லாஸ்ட் ரோ, 350 450 வந்து ஓரளவுக்கு ஃப்ரண்ட்லேயே இருக்குது. அதேமாதிரி இந்த ஜம்போ சர்க்கஸ் மெயின் என்ட்ரன்ஸ்லேயே வந்து கேன்டீன்லாம் இருக்குது. உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு போகலாம். 3 இயர்ஸ் அபோவ் வந்து டிக்கெட் வாங்கணும். அதே மாதிரி 450 ருபீஸ் டிக்கெட் வந்து ஆன்லைன் புக்கிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நாங்கள் நேரில் வந்து டிக்கெட் வாங்கிட்டோம். ஜிபேக்கு தனியாக கவுண்டர் இருக்குது. நாங்கள் 350 ருபீஸ் டிக்கெட் வந்து ஜிபேயில் பே பண்ணிவிட்டு டிக்கெட் வாங்கிட்டோம். அதேமாதிரி இந்த ஜம்போ சர்க்கஸில் வந்து லைட்டிங்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக போட்டிருக்காங்க. மான், ஒட்டகம்லாம் நல்லா இருக்குது. நீங்கள் சின்ன பசங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் தலையாட்டது வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த நேரில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அதே மாதிரி நாங்கள் 350 ருபீஸ் மெயின் என்ட்ரன்ஸில் கொடுத்துட்டு உள்ள நுழைஞ்சோம். ஷோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு கைஸ். அதே மாதிரி எல்லா சர்க்கஸ்லையுமே இந்த ஷோ தான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கும். இந்த 2 பேர் வந்து ஒருத்தர் வந்து ஒரு ரோப்லேருந்து இன்னொரு ரோப் வந்து ஜம்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு பயங்கரமாக கான்சன்ட்ரேஷன் அண்ட் ப்ராக்டிஸ் வேணும். இவங்க ரொம்ப நல்லா சூப்பராகவே ஒரு டீமாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஒருத்தர் தான் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அட் டைமில் வந்து ஒரு 2 பேர் வந்து ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு ஜம்ப் பண்ணி அவர் கையை கிராப் பண்ணுறாங்க. பார்க்குறது ரியலிஸ்டிக்காக இருக்குது. அதேமாதிரி லைட் ஆஃப் பண்ணிட்டுருக்காங்க. லைட்டோடு பண்ணுறதே கஷ்டம். இவங்க லைட் இல்லாமல் பண்ணிகிட்ருக்காங்க. ஒருத்தர் தான் பண்ணுறாரு பண்ணோம். இதையுமே 2 பேர் அட் டைமில் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு ஒரு ரோப்லேருந்து இன்னொரு ரோப்புக்கு ஜம்ப் பண்ணுறாங்க. இது பண்ணுறதுக்கும் பயங்கரமாக கான்சன்ட்ரேஷன் அண்ட் ப்ராக்டிஸ் வேணும். இதை இவங்க பயங்கர சூப்பராக பண்ணுறாங்க. பாருங்கள், சுத்தமாக லைட் ஆஃப் பண்ணிகிட்ருக்காங்க. இது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. க்ரௌடெல்லாம் பயங்கரமாக இந்த ஷோ வந்து என்ஜாய் பண்ணாங்க. பயங்கர கிளாப்ஸ் பண்ணாங்க. அதேமாதிரி இது 1 மேன் ஷோன்னு சொல்லிட்டு இவர் பண்ணிகிட்டு இருந்தார். ஷோக்கு நடுவில் வந்து அப்பப்போ உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணும், வாட்டர் பாட்டில், ஐஸ்கிரீம், பாப்கார்ன்லாம் வந்து விற்றுட்ருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம். அதுவே வந்து அப்பப்போ வந்து பண்ணுறதுனால டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இவர் பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காரு. இந்த ஒரு இது இல்லாமல் 3 இதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்கிங்கெல்லாம் வந்து இங்கே நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங்லாம் வந்து இங்கே நல்லா நெட்டிக்கலாம். ஒரு பாலோடு பண்ணுறதே கஷ்டம். இவர் 2 பாலை போட்டு அட் டைமில் பண்ணிகிட்ருக்காரு. பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காரு. க்ரௌட்ஸ் எல்லாம் வந்து அப்ளாஸ் பண்ணாங்க. 4 பாலை அட் டைமில் போட்டு இவர் பிடிச்சிட்டு இருந்தார். பார்க்கறதுக்கு ரியலிஸ்டிக்காக இருந்தது. ஒரு சைட்லேருந்து தட்டு போட்டுருக்காங்க. இவர் பயங்கரமாக அதை கேட்ச் பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி இந்த 2 ஆர்டிஸ்ட் வந்து 5-6 கேண்டில் லைட்டை வச்சுட்டு இவங்க ஷோ பண்ணியிருக்காங்க. அப்படியே ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு அப்படியே அவங்களே வந்து பேலன்ஸ் பண்ணி திரும்பினாங்க. பார்த்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம மட்டும் க்ரௌடு போய் சும்மா பார்க்காம இவங்களுக்கு அப்ளாஸ் பண்ணால் இவங்களுக்கு ஒரு அப்ரிஷியேட் பண்ண மாதிரி நல்லாயிருக்கும். ஒரு சில பேர் அப்ளாஸ் பண்ணாங்க, விசில் அடித்தாங்க. நீங்கள் சர்க்கஸ் போகிறப்பவும் கை தட்டுங்க, விசில் அடிங்க. அப்புறம் அந்த ஆடியன்ஸ் வந்து ஆர்டிஸ்ட் வந்து நல்லா என்ஜாய் இது உற்சாகமாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு. அசால்ட்டாக ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு திரும்பி அந்த 5 லைட்டுமே பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த 3 லைட்டை வச்சு இது பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு ஆர்டிஸ்ட் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதேமாதிரி இந்த 2 பேர் ஜிம்னாஸ்டிக்ஸ் வந்து பயங்கரமாக இந்த ரோப்பில் வச்சு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு சைடு பயங்கரமாக சுற்றிட்டு இருந்தாங்க. இது பண்ணுறதுக்கும் பயங்கரமான ப்ராக்டிஸ் வேணும். அசால்ட்டெல்லாம் பண்ணிட முடியாது. வினோதம்னு சொல்லிட்டு நான் 90s கிட்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. இவங்க வந்து அந்த வாயில் வந்து இவர் இந்த பேலன்ஸ் பண்ணி அந்த லேடிஸை வந்து தூக்கிட்டாங்க ஆர்டிஸ்ட்டை. இது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதேமாதிரி இதுதாங்க ஹைலைட்டு. அவங்க கழுத்தில் பெல்ட்டை மாட்டிட்டு 2 பேருமே சுற்றினாங்க. இதை பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம டிக்கெட் ப்ரைஸ் ஏதோ 250 350 சொல்லிட்டு சொல்கிறோம். ஆனால் இவங்களோட வாழ்வாதாரமே இதை நம்பி தான் இருக்குது. அதனால் முடிஞ்சாலும் எல்லோரும் சர்க்கஸ் பண்ணிப்பாங்க. இந்த பேர் பயங்கர சூப்பராக இந்த ஷோ வந்து பண்ணாங்க. ஒரு ஷோ 5 நிமிஷம் கிட்ட போகுது. அடுத்த ஷோ வந்து சைக்கிள் ஷோவில் வந்து இந்த ஆர்டிஸ்ட்டும் இன்னொரு ஆர்டிஸ்ட்டும் வந்து பண்ணாங்க. ஒருத்தரும் இறங்காமே அப்படியே ஒருத்தர் மேலே இது பண்ணிக்கிட்டாங்க. பேலன்ஸ் பண்ணி இந்த சைக்கிளை மூவ் பண்ணிட்டே இருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்க அந்த ஸ்பீடு, அந்த 2 பேரோட இது வெயிட்டை பேலன்ஸ் பண்ணி அவர் சைக்கிள் ஓட்டினார். இன்னொரு ஆர்டிஸ்ட் வந்து அதை பயங்கரமாக பண்ணாங்க. அதுக்கடுத்து இந்த ரோப்பில் வந்து கீழே ஒருத்தர் சுற்றிட்டே இருந்தார். இந்த ஆர்டிஸ்ட் வந்து இதை சுற்றிட்டே பயங்கரமாக பண்ணாங்க. இதை பண்ணுறதுக்கெல்லாம் பயங்கரமான கான்சன்ட்ரேஷன் அண்ட் ப்ராக்டிஸ் வேணும். அதுக்கடுத்து இவர் வந்து இந்த பலகை மேலே நின்றுட்டு இந்த 5 இதை வந்து அப்படியே போட்டு பிடிச்சிட்டு இருந்தார். ஜோக்கரும் அப்பப்போ வந்து கிளாப்ஸ் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா கிளாப்ஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைச்சா தான் ஒரு எனர்ஜி கிடைக்கும். 4 பால்ஸ் அட் டைமில் போட்டு இவங்க பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது.
அப்பப்போ அப்ரிசியேஷன் எதிர்பார்க்குறாங்க. இவர் ஒன்று இது பண்ணுறாருன்னா அடுத்து ஒரு பைப் மாதிரி ஒன்று இது வச்சுட்டு அது மேலே ஒரு பலகை மாதிரி ஒரு அட்டையை வச்சுட்டு அது மேலேயும் பேலன்ஸ் பண்ணார். க்ரௌடு இதை பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஒரு இதுதான் பண்ணுறாருன்னு பார்த்தா அடுத்த இதையும் அது மேலேயும் இன்னொரு இதை வச்சுட்டு அப்பவும் பேலன்ஸ் பண்ணணுன்னு பார்க்குறாரு. அவர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார் போல், பயங்கரமாக பேலன்ஸ் பண்ணிட்டாரு. பார்க்கறதுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக சூப்பராக இருந்தது. அடுத்து அந்த ஒரு ரிங்கை அந்த கால் வழியாக இது பண்ணி ஹோல் பாடியை அந்த இதில் இது பண்ணி அந்த ரிங்கிலேருந்து வெளியே எடுத்துட்டாரு. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் 90s கிட்ஸ் 80s கிட்ஸாக இருந்தால் நம்மளாம் நிறைய சர்க்கஸ் பார்த்துருப்போம். இப்போ இருக்கிற கிட்ஸ் எல்லாம் நிறையா பார்த்துருக்க மாட்டாங்க. கூப்பிட்டு போய் காட்டுங்க வீக்கெண்ட்ஸில், ஆனால் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா குழந்தைங்கள்லாம் இங்கே இந்த ஷோக்கு வந்து இந்த குழந்தைங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அப்பப்போ ஜோக்கர்ஸ் வந்து காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா ஜாலியாக இருந்தது. இவர் பயங்கரமாக ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு அப்படியே இந்த ரோப்பை வச்சு அப்படியே திரும்பினார். பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. க்ரௌடும் கை தட்டி நல்லா உற்சாகப்படுத்துனாங்க. அதே மாதிரி இந்த டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயினர் வந்து நல்லாவே இந்த டாக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பார் போல். ஒரு ட்ரம் மாதிரி இது இருக்கிறது இது வந்து டாக் வந்து சுற்றிட்டே இருந்தது. பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. சின்ன பசங்களாம் நல்லா இந்த ஷோவை என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கடுத்து இந்த டாக் வந்து இந்த ட்ரெயினர் சொல்ல அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கடுத்து வந்து இந்த டாக் வந்து இந்த பலூன் போட்டால் வந்து எந்த சைடு போட்டாலுமே அது கரெக்டாக கேட்ச் பண்ணி இந்த பலூனை வந்து உடச்சிருச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க போல் அந்த டாகை. அதுக்கடுத்து ஒரு ஸ்லோவாக ஆரம்பித்து நல்லா ஸ்பீட் எடுத்தார். இந்த ரிங்குக்குள்ளே அந்த ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப அசால்ட்டாக பண்ணிட்டாரு. ஆனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிப்பாருன்னு நினைக்கிறேன். இதை பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது இது பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்து இந்த ரிங்குமே லைட்டாக ஸ்லோவாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் நல்லா ஸ்பீட் எடுத்தார். அந்த ரிங்குக்குள்ளே அவர் எவ்வளோ பேலன்ஸ் பண்ணி அதை பண்ணுறான்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு இதை தெரியும், ஆனால் இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. அதுக்கடுத்து வந்து சைக்கிள் ஷோஸ் பண்ணாங்க 3 ஆர்டிஸ்ட்டு. ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்லோவாக அதை ஆரம்பித்து அவங்க 3 பேருமே அந்த சைக்கிளில் பேலன்ஸ் பண்ணி அந்த இது பண்ணாங்க. ஒரு ஷோவுமே ஒரு இது இந்த சைக்கிள் ஷோ பண்ணுறாங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட போகுது. அது மாதிரி நிறைய ஷோஸ் இருக்குது. 7:30க்கு ஆரம்பித்து எங்கள் ஷோ வந்து 9:45 வரையும் போச்சு. அதேமாதிரி ஜோக்கர்ஸ் அப்பப்போ வந்து ஜோக் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைக்கிள் இவர் ஓட்டிகிட்ருக்காரு. திடீர்னு பார்த்தா அந்த ஹேண்டல்லேருந்து சக்கரம் வெளியே வந்துடுது. ஏதோ மற்ற ஜோக்கர்ஸ் வந்து ஜோக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்பப்போ வந்து க்ரௌட்கிட்ட வந்து இந்த மாதிரி ஜோக்கர்ஸ் வந்து குழந்தைங்கிட்ட பெரியவங்கிட்ட வந்து இது மாதிரி ஜோக் பண்ணிவிட்டு நல்லா இருந்தது. இந்த குழந்தைங்கள்லாம் வந்து கூப்பிட்டு பண்ணிங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கடுத்து அந்த சைக்கிள் வந்து அந்த ஜோக்கர்ஸ் எல்லாம் வந்து போட்டுறாங்க. ஒரு ஷோக்குமே நெக்ஸ்ட் ஷோக்குமே வந்து ஒரு நிமிஷம் கூட கேப் இல்லாமல் அதை நிறைய பேர் வந்து பேக்ரவுண்டில் சர்க்கஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சைக்கிளை பூட்டிட்டாங்க. அந்த சைக்கிள் எடுத்து ஓட்டுறாரு. ஒரு ஷோக்கும் இன்னொரு ஷோக்கும் ஒரு நிமிஷம் கூட கேப் இல்லாமல் இந்த மாதிரி பேக்ரவுண்டில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. உடனே நெக்ஸ்ட் ஷோக்கு வந்து ரெடி பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து சவுத் ஆஃப்ரிக்கன் ஜிம்னாஸ்டிக்ஸ் வந்து இந்த மாதிரி 2 பேர் தலைகீழாக வந்து இந்த இதில் வந்து ஏறினாங்க. சவுத் ஆஃப்ரிக்கன் டான்ஸ் ஆடிட்டு பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஃபிட்டாக இருந்தாங்க. இவர் வந்து ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு வந்து தலைகீழாகவே அப்படியே ஜம்ப் பண்ணார். பார்க்கறதுக்கு அன்ரியலிஸ்டிக்காக இருந்தது. இது அசால்ட்டாக பண்ணிட்டார். அவர் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணான்னு தெரில. அடுத்து இந்த சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து பயங்கரமாக தலைகீழாகவே இந்த இதை வந்து அப்படியே 2 பேர் ஒரு சைடு இந்த இன்னொரு சைடு இன்னொருத்தன்னு சொல்லிட்டு தலைகீழாகவே அதை டாப்பில் இது பண்ணாங்க ஏறினாங்க. அப்படி டைன்னு கீழே வந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கடுத்து மொத்தமாக வந்து இந்த மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கன் இதை வந்து இந்த 6 பேருமே வந்து பயங்கரமாக இந்த சைடு அந்த சைடுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிம்பிளை பண்ணாங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. க்ரௌடு வந்து பயங்கரமாக இதை என்ஜாய் பண்ணாங்க. இந்த ரிங் டான்ஸர் பேர் ரீட்டா. பயங்கரமாக வந்து இவங்க ரிங்கை சுற்றுனாங்க. ஒரு ரிங்கு 3 ரிங்கு 10 ரிங்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக இந்த சாங் தகுந்த மாதிரி ரிங்கை சுற்றுனாங்க. க்ரௌடு பயங்கரமாக இதை என்ஜாய் பண்ணாங்க. நல்ல சீனியரான ரிங் டான்ஸர் போல் பயங்கரமாக இந்த ரிங்ஸ் எல்லாம் வந்து சுற்றினாங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. நீங்கள் குழந்தைங்களாம் கூப்பிட்டு பண்ணிங்கன்னா இதெல்லாம் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. குழந்தைங்க பெரியவங்கன்னு சொல்லிட்டு இதை போயிட்டு கூப்பிட்டு போய் காட்டுங்க. குழந்தைங்கள்லாம் வந்து நல்லா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. நிறையா ரிங்கை போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து அந்த டான்ஸர் வந்து அந்த ரிங்கை சுற்றிட்டு இருந்தாங்க. இது பார்க்குறதுக்கே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. சூப்பராக தான் ரீட்டா வந்து அந்த இதை வந்து பண்ணாங்க.
டெய்லி வந்து 2 ஷோஸ் நடக்குது. வீக்கெண்ட் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேல வந்து 3 ஷோஸ் நடக்குது. 1:30, 4:30, 7:30ன்னு சொல்லிட்டு த்ரீ ஷோஸ் நடக்குது வீக்கெண்டில். அதே மாதிரி ஒருத்தர் வந்து இந்த ரிங்குக்குள்ளே போயிட்டு அவரோட பேலன்ஸ்லேயே வந்து இந்த ரிங்கை சுற்றிட்டு இருந்தார். பார்க்கறதுக்கு இது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. அதுக்கடுத்து ரிங்குக்கு வெளியவும் வந்து அவர் அந்த பேலன்ஸ் பண்ணி அந்த ரிங்கை சுற்றிட்டு இருந்தார். அப்பப்போ வந்து அப்ரிசியேஷன் எதிர்பார்க்குறாங்க. முடிஞ்ச அளவு போகிறவங்க கிளாப்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவர் கண்ணை மூடிட்டு ஷோவோட ஸ்டார்டிங்கில் மட்டும் இந்த ரிங்கை சுற்றி விட்றாங்க. அவர் அப்படியே வெளியே சைடே வந்து இந்த ரிங்குக்கு வெளியே வந்து கண்ணை மூடிட்டு பேலன்ஸ் பண்ணுறாரு. ரொம்ப நல்லா பேலன்ஸ் பண்ணார். பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. அவரும் எல்லாருக்கிட்டையும் அப்ரிசியேஷன் கேட்குறாரு. க்ரௌடும் வந்து நல்லா கிளாப்ஸ் பண்ணாங்க. சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி சின்ன குண்டுக்குள்ளேயே பைக் ஸ்டன் பண்ணாங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு 2 பைக்கர்ஸ் வந்து உள்ளே பைக் வந்து ஸ்பீடாக ஓட்டினாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. லைட்டோட ஓட்டுறதே கஷ்டம். இவங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு எப்படி தான் ஓட்டுறாங்களோ தெரியல. ஆனால் ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுறாங்க. ஒரு ஸ்பீட் பேலன்ஸ் வேணும். அதே மாதிரி பேலன்ஸ் வேணும். இது ரெண்டுத்தையும் டேக்கிள் பண்ணி அவங்க மைண்டையும் டேக்கிள் பண்ணி அந்த 2 பைக்கை வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு பயங்கரமாக ஓட்டினாங்க. அதுக்கடுத்து லைட்டை போட்டு 3 பைக்கர்ஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து இந்த குண்டுக்குள்ளேயே வந்து பைக்கை ஓட்டினாங்க. இதெல்லாம் ஓட்டுறது ரொம்ப ட்ரைனிங். இதை வந்து இவங்க பைக்கர்ஸ் வந்து சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கன் பாடி பில்டர் வந்து இதை அசால்ட்டாக தூக்கி போட்டு ஏர்லேயே வந்து அந்த 2 குண்டையும் வந்து பிடிச்சாரு. ரொம்ப சூப்பராக இருந்தது. இவரும் அப்ரிசியேஷன் கேட்குறாரு. அதுக்கடுத்து வந்து ஒரு ஜோக்கர் வந்து ஒரு ஸ்டிப்பை கொடுக்குறாரு. அவர் வந்து வாயில் வந்து அதை கடிச்சிட்டே வந்து அந்த ஒரு குண்டை வாயிலையும் மீதி 2 வந்து கையிலையும் வந்து தூக்குனாங்க. அவ்வளோ இருக்கிற வெயிட்டை வந்து இவர் அசால்ட்டாக வாயிலே தூக்கிட்டார். இதுக்கு ரொம்ப இவரானே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார். இது பாருங்கள் தூக்கி இது பண்ணுறாங்க. சூப்பராக இது பண்ணிட்டாரு. க்ரௌடும் அப்படி ஷேர் பண்ணாங்க. அதுக்கடுத்து வந்து பீகாக் டான்ஸு. இப்போ பீகாக் இது போட்டுட்டு 2 பேர் ஆர்டிஸ்ட் வந்து பீகாக் டான்ஸ் ஆனாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. இப்போ பீகாக்லாம் அனிமல்ஸ் எல்லாம் அலௌடு இருந்ததுனால ஆர்டிஸ்ட்டே வந்து இந்த மாதிரி பீகாக் இது போட்டுட்டு வந்து நல்லா பீகாக் டான்ஸ் ஆனாங்க. பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருந்தது. க்ரௌடும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. சின்ன பசங்களும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த மாதிரி பீகாக் டான்ஸ் ஆன இந்த 3 ஆர்டிஸ்டையும் தான். அதே மாதிரி ஷோவோட இதில் நடுவில் வந்து இந்த மாதிரி ஜோக்கர்ஸ் வந்து ஆடியன்ஸில் இருந்து சின்ன பசங்களெலாம் கூப்பிட்டு ஸ்கிப்பிங் மாதிரி ஒரு ஈவெண்ட் பண்ணாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப காமெடியாக இருந்தது. இந்த சின்ன பொண்ணு வந்து நல்லாவே ஸ்கிப் பண்ணிச்சு. வின் பண்ணுறவங்களுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தாரு அந்த ஜோக்கரு. அதுக்கடுத்து ஒரு நல்லா க்ரௌடு வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதுக்கடுத்து வந்து ஒரு பையன், அதுக்கடுத்து வந்து ஒரு பொண்ணு நல்லா ஸ்கிப் பண்ணிச்சு. சூப்பராக பண்ணிச்சு. க்ரௌடும் நல்லா விசில் அடித்து கிளாப்ஸ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணாங்க. வின் பண்ணுறவங்க சாக்லேட் கொடுத்தாங்க. இதுதாங்க ஹைலைட்டு. இந்த ஜோக்கர்ஸ் வந்து கையை தூக்கி போட்டு அந்த பையன் ஜம்ப் பண்ணிட்டே இருந்தான். ஜோக்கர்ஸ் அந்த க்ரௌட் வந்து ஃபுல்லாக விசில் வச்சு கிளாப் பண்ணி இந்த இதை வந்து ஈவெண்ட் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அந்த பையன் கை இருக்குதுன்னு நினச்சிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணால் க்ரௌடெல்லாம் விசில் அடிச்சுட்டு ஜம்ப் பண்ணாங்க. கடைசியாக வந்து ஜோக்கர் அவர் பண்ணுற மாதிரி எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்ல சொன்னார். இன்னும் பார்ட் 2 வருது. இந்த மாதிரி மோர் வீடியோஸை பார்க்க ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பார்ட் 2 வந்து இன்னும் 1 வீக்குள்ளே ரிலீஸ் பண்ணிவிட்டோம். மோர் வீடியோஸை பார்க்க ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.